மார்க் 10வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இயேசுவினிடத்தில் வந்து ஒரு காரியத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறான். உடனே ஏசப்பா ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்றாரு. நீ நித்திய ஜீவனுக்குள்ள நீ பிரவேசிக்க விரும்பினால் நீ வந்து கற்பனைகளை கை கொள்ளுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த தலைவன் சொல்றான், நான் இதை என் சிறு வயது முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கை கொண்டு வந்திருக்கிறேனே, இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கு அப்படின்னு அவன் வந்து ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு அவன் உடனே யார்கிட்ட, ஏசப்பாட்ட கேட்கிறான். உடனே ஏசு அந்த தலைவனை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட இன்னும் ஒரு குறைவு இருக்கு. அது என்ன குறைவுனா, நீ ரொம்ப ஐஸ்வர்யமானா இருக்க, அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நீ விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இந்த வார்த்தைகளை அந்த மனிதன் கேட்ட உடனே அவனுக்குள்ள துக்கம் உண்டாயிருச்சு. நான் இதை விட்டுட்டு வர முடியும், இதை எப்படி நான் விற்று தரித்திரர்களுக்கு கொடுக்க முடியும், அதெல்லாம் எனக்கு முடியாதுன்னு சொல்லி அவன் பாருங்க 22வது வசனம் சொல்லுகிறது, மனம் அடிந்து துக்கத்தோட போய்விட்டானா. இன்னைக்கும் சிலர் அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நம்ம பிரயாசப்படுகிறோம், நம்ம ஆசைப்படுகிறோம், நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம பிரவேசிக்க விரும்பினால் நம்மிடம் இருக்கிறதான சில குறைகள், நம்மிடம் இருக்கிறதான சில காரியங்களை நம்ம விட வேண்டும் என தேவன் விரும்புகிறாருங்க. பாருங்க, அவன் சொல்றான், நான் எல்லா கற்பனைகளும் இந்த வேதத்தை நான் என்ன பண்ணிருக்கேன், நான் கை கொண்டு வச்சிருக்கிறேன். கை கொண்டு வச்சது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பொல்லாங்கான காரியத்தை விட்டு விலகுங்க, அதை விட்டுருங்கப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒண்ணு கற்றுக்கொள்ளணும். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, நம்ம விட வேண்டியதை நம்ம விட்டுட்டாலே நம்ம சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு அதைத்தான் நம்மளால அது முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கிருபையை கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை நாம் சில காரியங்களை நாம் ஒழித்து வைத்திருக்கோமானால், சில பாவங்களை நாம் ஒழித்து வைத்திருப்போமானால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நான் முற்றிலுமாய் இதை விட்டு விலகி, அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு உங்களை பின்பற்றி வர விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க நித்திய ஜீவனில் பிரவேசிக்க நீங்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்லி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.